கையால் உண்பது சிறந்ததா, கரண்டியில் உண்பது சிறந்ததா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை வழிகாட்டல்கள் இவைகளை பரிசீலிக்கும் பொழுது உணவுகளை உண்கின்ற சந்தர்ப்பத்தில் தங்களுடைய கரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் சஹாபா தோழர்கள், மேலும் நபி அவர்கள் வழிகாட்டினார்கள், உண்டுவிட்டு விரலை சூப்புங்கள். நவீன கண்டுபிடிப்புகளில் இன்றும் உள்ளதுதான், பசி ஏற்படுகின்ற நேரத்தில் கையில் சுரக்கின்ற ஒரு வகையான நொதியம், அது கண்ணுக்கு தென்படாத புலப்படாத அளவில் இருப்பினும் அவைகள் உணவில் பட்டு உணவு செரிமானத்துக்கு மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்று கூட குறிப்பிடப்படுகிறது. எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வேலைகள் காரணமாக பிரத்யேகமான ஒரு கருவியை, கரண்டியை, கேருப்பை பயன்படுத்தி உண்பது தவறு கிடையாது. எனினும் அவைகளில் உண்பதுதான் உயரிய பண்பாடு என்று நினைப்பது தவறு. அவைகளில் உண்பதுதான் பெருமைக்குரிய விடயம் என்று நினைப்பது தவறு. எந்த இடத்துக்கு சென்றாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் எனவே என்று சிலர் வெட்கித்து சிரமத்தோடு கரண்டிகளை பயன்படுத்தி உண்கிறார். உண்மையில் இயல்பான அடிப்படையான உண்கின்ற முறை தனது கரத்தை, வலக்கரத்தை பயன்படுத்தி உண்பது. பெரும்பாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 3 விரல்களை முற்படுத்தி அந்த உணவினுடைய தன்மைக்கு ஏற்ப அவர்கள் உண்டிருக்கிறார். ஒரு பிஸ்கட்டை உண்கின்ற ஒருவருக்கு 2 விரல்கள் போதும் எனும் பொழுது, உரட்டியை, இறைச்சியை உண்கின்ற நேரத்தில் நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். சோறு, இது போன்ற விடயங்களை, உணவுகளை உண்கின்ற நேரத்தில் எங்களுடைய 5 விரல்களையும் பயன்படுத்தலாம். எனவே அடிப்படையான வழிகாட்டல் நாங்கள் கரத்தினால் உண்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. இதர உபகரணங்களை பயன்படுத்துவதில் தவறு கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம்.